ஆமா ப்ரொஃபசர், மேப் என் கையில தான் இருக்கு. நாம நினைச்சதை விட ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் வந்துட்டு இருக்கேன். மெட்ரோபாலிட்டன் மியூசியம், சீக்கிரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை சும்மா நெருப்பு மாதிரி நடக்கணும். ஓகே, சீக்கிரம். நீங்களா பாஸ்? நைஸ் வர்க் சாண்டர். நீ இவங்க எல்லாரையும் நல்லாவே வேலை வாங்குற. சூப்பர். நீ பிறப்புலயே ஒரு லீடரியா? என்னது கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் பொறுப்புல லீடரா? யார் பாஸ் இவன் முக்கிட்டு நிக்கிறான்? முக்கிட்டு நிக்கிறானா? யோ, இவன் தான்யா ப்ரோன் பிரேக்கர். இவரை பத்தி நீங்க கேள்வி கூட பட்டது இல்லையா? கிட்டார்ல இவர் கைய வச்சார்னா கிட்டார் அப்படியே கதறும் தெரியுமா? He is rocking guitar. ஓகே, ஒரு தடவை கேளுங்க, உங்களுக்கே பிடிக்கும். கேட்டு சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாராவது இவரோட மியூசிக்க கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டதே இல்ல. நான் கேட்கவும் மாட்டேன். வயசானவங்க பாட்டு கேட்கறது இல்ல. என்ன பார்த்தா அவ்வளவு காமெடியா இருக்கா? சாரி, ஹெவி மெட்டல் கேட்டா என் காதுல இருந்து சத்தம் வரும். அதுவும் சரி, நானும் கேட்டது இல்ல. அவ்வளவு பெரிய ஆளா இவன்? ஆமா, மியூசிக்க ப்ளே பண்ணிட வேண்டியதான். மை நேசிங் oops, மந்திரம் மாத்தி போய் உயிர் வந்துருச்சு. ரேஞ்சர்ஸ், ஊருக்குள்ள ஒரு தீய சக்தி வந்திருக்கு. உடனே அங்க போங்க. எல்லாரும் ஒன்னா போனா டாபிக் கோச்சுப்பா. நானும் வீடா போறேன். இந்த தலைவரி கோலத்தை நீங்க 3 பேரும் சமாளிங்க. ஓ, தப்பிச்ச. நீங்க எல்லாரும் என் ஃபேன்ஸ் தானே? ஓ சூப்பர். ஓ, என்ன தெரியல. அருமை. கோராக்கு மோட்டிகான் இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தலைவரும் தான். இந்த ஒரு டாக்ஸியை தவிர இங்க ஒண்ணுமே இல்ல. டாக்ஸி இல்ல, டிராகுலா. Magical source, mystic force. அதான் என் பேரு. உங்களை பாத்துக்கிற வேலையை என் நண்பன் பாத்துக்குவான். ஹலோ, உன்னோட வாய்ஸ கொஞ்சம் கம்மி பண்றியா? காதெல்லாம் வலிக்குது. ப்ரோன் பிரேக்கர், நீங்க ஏன் கடையிலையா? ஒரு நிமிஷம், கேமராங்க. ஏய், நீ ஸ்பீடா ஏதோ பிரச்சனை. சீக்கிரம் வாங்க. அப்ப இந்த மெட்டல ஒரு ட்ரை பண்ணி பாக்குறேன். விமேசியம் ஓரை. நல்லது. ஆமா. நீங்க ஏன் கடைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாமே மனப்பிராந்தியா இருந்தாலும் அது அங்க பாருங்க. ஓ, நீங்களும் இதுல இணையறீங்களா? மேப் பத்திரம். அவளை போக விடக்கூடாது. ஓ, சீக்கிரம் வாங்க. நானும் வரேன். நில்லுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க சக்தி எல்லாம் அதிகரிக்க போகுது. அதிகமாக போதா? ஒரு நிமிஷம், நம்ம வேற பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். போச்சு, நம்ம கேமரால மாட்டிக்கிட்டோம். என்ன நம்மள பாக்குது? நீங்க யாருங்கிறது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது ரேஞ்சர்ஸ். இந்த டேப்பால நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை வரும். ஒரு நிமிஷம், அது என்னது? ஏதோ மேப் மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் அந்த மேப்பை ஒத்து பாருங்க. அந்த மேப் ஏன்ஷியன் மொழியில எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும்? மேப்பை கொண்டு வரலாம். அட கடவுளே, இது தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இதுதான் ஃபயர் ஹார்ட்டோட மேப். ஃபயர் ஹார்ட்டா? சான்ஸே இல்ல. ஃபயர் ஹார்ட்னா என்னது? எல்லாரோட கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சக்தி இதுல அடங்கி இருக்கு. அப்படின்னா இது நமக்கு சொந்தமானது. இத நெக்ரோலா எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம எடுத்தாகணும். அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. இந்த சிமேரியன் காட்டுப்பகுதி ரொம்ப ஆபத்தானது.
காடு தானே, நாங்க ஈஸியா போயிடுவோம், கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இந்த காடு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இதுல ஆபத்துக்கள் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி தான் எங்க அம்மா கூட சின்ன வயசுல நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது இப்ப நினைச்சா கூட சப்ப மேட்ரிக் பில்டப் பண்றாங்களேன்னு கோவம் வருது. நிறுத்துங்க. ஏய், சீ, நிறுத்துங்கம்மா. உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இவ்வளவு ஆபத்தான விஷயத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. நீங்க எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலயும் உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கும். தீய சக்திகளும் மிகப்பெரிய மாமிச உண்ணிகளும் உங்களுக்காக காத்திருக்கும். ஞாபகம் இருக்கட்டும், ஃபயர் ஹார்ட்டை எடுக்கிறது மட்டும் உங்க குறிக்கோள் இல்ல. உங்க முக்கிய குறிக்கோளே நீங்க எல்லாரும் உயிரோட வரதுதான்.